உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாமினி, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த கீர்த்தியோட வீடியோ உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அம்மா, இப்பெல்லாம் எல்லாருக்கும் பித்தம் தலைக்கேறி இருக்கு. இன்டர்நெட்ல அவங்க வாழ்க்கையை போட்டு சோஷியல் மீடியால பந்தா பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே பார்த்துட்டேன். ஓ, அதானா? இருந்தாலும் நேரம் போக போக எனக்கு பிபி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுதுமா. அந்த 2 அடி சூனியக்காரி ஏன் இன்னும் வராம இருக்கான்னு புரியவே இல்லையே. ஒருவேளை அவ கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலனா? இங்க பாரு தாமினி, உன்னோட பாதி இளமைய நீ ஏற்கனவே மொத்தமா வீணாக்கிட்ட. மிச்சம் இருக்க கொஞ்ச நெஞ்ச இளமையும் இந்த ஜெயிலையே கழிச்சிடாத. உண்மைய சொல்லணும்னா இந்த தடவை நாம நிஜமாவே தோத்து போயிட்டோம். டென்ஷன் ஆகாதீங்கம்மா. தாமினி இது வரைக்கும் தோக்குறது எப்படின்னு கத்துக்கிட்டதே இல்ல. இனிமேலும் இந்த தாமினி அதை கத்துக்க மாட்டா. இன்ஸ்பெக்டர் மேடம், ராதா உங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்திருக்கு. நீங்க இதை செக் பண்ணிக்கோங்க. Are you sure, ராதா? கேஸை வாபஸ் வாங்க சொல்லி உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலையே. நீங்களா தானே கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் விருப்பப்பட்டு தான் கேஸை வாபஸ் வாங்குறேன். ஓகே. தாமினி, என் செல்லமே, போதும் இது உள்ள இருந்தது. வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா. என்னாச்சு ராதா? உன் முகம் ஏன் வாடி போயிருக்கு? இததானே எல்லாரும் பொதுவா சொல்வாங்க, சூரியன் என்னைக்கும் மேற்குல உதிக்காதுன்னு. எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ராதா. நிஜமா? அவளுக்கு ரொம்ப கஷ்டமா தானமா இருக்கும். பாரு, நம்ம ராதாவோட முகத்தை பாரு. இவ எப்படி தலை குனிஞ்சு நிக்கிறான்னு. வாயவே அடைச்சிட்டாங்க போல. தப்பு செஞ்சா இப்படிதானே இருக்கணும். தானே தன்னோட சக்காலத்திய ஜெயில இருந்து எப்படி கொண்டு வந்திருக்கான்னு பாத்தியா? ஆக்சுவலி உன் சூழ்நிலை ரொம்பவே சேடா இருக்கு ராதா. நீ மரண வாசல் வரைக்கும் போயிட்ட. ஆனா அப்படி இருந்தும் மோகனோட நம்பிக்கையை ஜெயிக்க முடியல. அவனோட வாழ்க்கையிலயும் எந்த இடத்தையும் பிடிக்க முடியாம ஆயிடுச்சு. மோகனையோட வாழ்க்கையில எனக்கு என்ன இடம் இருக்குன்னு உங்க அம்மா அவங்க வாயாலேயே சொல்லிட்டாங்க. நான் அவரோட மனைவி, நீங்க சக்கால. ராதா, தாமினி அக்கா, உங்க கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. நான் எதுவுமே சொல்லலையே. எல்லாத்தையுமே உங்க அம்மா தானே சொன்னாங்க. நான் தோத்துட்டேன்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க. நான் இங்க என் புருஷனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன். எந்த புருஷன் ராதா? நீ எந்த உறவை பத்தி திரும்ப திரும்ப உளறிட்டே இருக்கியோ, உண்மையாவே அப்படி ஒரு உறவே இல்ல. நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற? மோகன் உன்ன அவன் மனைவிய பார்க்கவே இல்ல. தாமினி அக்கா, மோகன் ஐயா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அதை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. இந்த தாலி இந்த குங்குமம்
எனக்கும் மோகன் ஐயாவுக்கும் இருக்க உறவுக்கு சாட்சி. அதை விட பெரிய சாட்சி என்ன தெரியுமா? அந்த கண்ணீர். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவர் கண்கள்ல இருந்து வழிஞ்சுதே. ஆனா நீங்க, உங்களால ஒரு நல்ல சக்காலத்தையா கூட இருக்க முடியலையே தாமினியக்கா. முதல்ல அரகுற மணப்பெண்ணா இருந்தீங்க, இப்போ அரகுற சக்காலத்தி. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மோகன் ஐயா உங்க அறைக்கு வந்தாலும் அவரோட மூச்சு காத்து கூட உங்க மேல படாதுன்னு. உங்க 2 பேர் உறவுக்கு எந்த பேரும் இல்ல. கவலைப்படாத ராதா, கூடிய சீக்கிரம் மோகனுக்கும் எனக்கும் உள்ள உறவுக்கு பேர் கிடைக்கும். அந்த பேரு கிடைச்சதுக்கு அப்புறம் மோகன் கூட உனக்கு இருக்கிற எல்லா விதமான உறவும் அருந்து போயிடும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ உயிர் பொழைச்சிட்டனா உனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிரும்னா. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை வாழ விடவே மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. கத்து, இன்னும் நல்லா கத்து. பெயினா இருக்குல்ல? எதுக்கு தேவையில்லாம உன்னையும் நீ பெல்ட்டால அடிச்சுக்கிட்ட? டிவி பாக்குறது நான், ஆனா டிவி டிராமா மாதிரி நீ தான் பண்ற. ஆமா குஷி, உங்க அப்பாவை இன்னும் நல்லாவே திட்டு. குஷி, இங்க பாரு, உட்காரு. ஐம் சாரி, நான் அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. நீ வேற அதெல்லாம் பார்த்த, அதுக்காகவும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனா நான் என்ன பண்றது? ராதா கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னா. கோவத்துல தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன். எனக்கு அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் நான் பண்ணது தப்பு தான், அப்படி நான் பண்ணிருக்க கூடாது. ஆனா சில நேரத்துல பெரியவங்க கூட முட்டாள்தனம் பண்றாங்கல்ல. சின்ன வயசுல அம்மா சொல்லுவாங்க, லைஃப்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நம்மள நாமளே காயப்படுத்திக்கிட்டா சொல்யூஷன் கிடைக்காது. ஏன்னா உயிர் இருந்தாதான் உலகமும் இருக்கும். அப்பதானே குஷி எந்த ப்ராப்ளமையும் எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும். ஹே குஷி, இன்னைக்கு நான் செஞ்ச காரியம் இது என்னைக்கும் நீ பண்ணாத ப்ளீஸ். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், இனிமே நீ இப்படி பண்ணவே கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.